விடாமுயற்சி அப்டேட் வந்து எல்லாரும் கேட்டு 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 அழுத்து போய் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறம் நைட்டு வந்து சூப்பரான ஒரு அப்டேட் விட்டுருக்காங்க. என்னன்னு பார்த்தா நம்ம விடாமுயற்சியோட பக்கா மாசா ஒரு டீசர் விட்டுருக்காங்க. ஸோ இந்த டீசர் வந்து எப்படி இருக்கு அப்படின்ற விஷயத்த நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இந்த படத்துல ஸ்டார்டிங்ல வந்து அஜித் சாரை அடிச்சு தள்ளுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாவே நடக்கிறாரு, ஓடுறாரு, அங்க நான் தேடுறாரு. அப்புறம் ஆரவுக்கு இருக்கும், கன் ஃபைட் வருது. அப்புறம் அர்ஜுன் சார் வந்து சிரிக்கிறாரு. உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல? குழப்பமாவே இருக்கு இந்த கதை எப்படி இருக்கும்ட்டு. ஸோ ஏற்கனவே இது ஹாலிவுட் படத்தோடைய ரீமேக்னு சொல்றாங்க. ஸோ மேபி பார்ப்போம். ஸோ இதுல வந்து மெயின் பிரச்சனை அப்படி என்னன்னு பார்க்கும்போது, ஸோ ஃபர்ஸ்ட் போஸ்டர் விட்டுருந்தாங்க இல்லையா, விடாமுயற்சி, அந்த பர்டிகுலர் இடம் மட்டும் முக்கால்வாசி இந்த டீசர்ல வந்து அங்கங்க தெரியறதால நம்மளுக்கு கொஞ்சம் சலிப்பு தட்டுது. இந்த ஊர் தலைவாசல் எங்கன்னு தெரியல, சுத்தி சுத்தி இதே தெருல ஓடிட்டு இருக்க. இந்த டீசர்ல வந்து ஃபுல்லா அஜித் சாரை நடக்க வச்சே பார்த்திருக்காங்க. நடக்கிறாரு, ஓடுறாரு. அது மட்டும் தான் கொஞ்சம் நம்மளுக்கு பிசுறு தட்டுது. இந்த ஒரு இமேஜை வச்சே ஃபுல்லாவே ஓட்டிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இதுல மட்டும் நம்மளுக்கு அது மட்டும் கொஞ்சம் எடிட் பண்ணி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாங்க, பெட்டரா இருந்திருக்கும்ட்டு நம்மளுக்கு தோணுது. நான் விஜய் ஃபேன் தானே நீ? அப்படிலாம் கிடையாது. டீசர்ல கதையை வந்து நம்மளால கணிக்கவே முடியல. அதுதான் இந்த டீசரோட பெரிய பிளஸ் பாயிண்டாவே இருக்கு. மச்சான் என்னடா பொண்ணு நீங்க பாத்தீங்களா? நீ பாத்தியாடா? இல்லையே மச்சான், இல்லையே. படத்தோடைய ஒன்லைன் என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லோரும் எல்லாமும் கைவிடு போடும்போது உன்னை நம்பு என்ற விஷயத்தை தான் அந்த படம் வந்து சொல்ல வருது. அதாவது எல்லாருமே, அதாவது எப்படின்னாக்கா இவர் நண்பர்கள், உறவினர்கள், இவர் யார் அதிகமா நம்புறாரோ அவங்க எல்லாம் கடைசியா கைவிடப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம காலமும் நேரமும் அது வந்து இவருக்கு எதிராகவே இருக்கு. இவர் நம்பிக்கையை மட்டும் வச்சு ஒரு விஷயத்த பண்றாரு. ஸோ அதுல வந்து எப்படி வெற்றி அடைகிறாருன்றது தான் இந்த படத்தோடைய கதையே. இந்த விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அடையும்ன்றது எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இருந்து நம்ம பொங்கல் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த படம் எப்படி இருக்குன்ட்டு. ஏண்டா இந்த ஊரு இன்னமுமா நம்மள நம்பிக்கிட்டு இருக்கு? அது அவனுக்கு வீதி. இந்த டீசர்ல வந்து அஜித் சாரை தவிர்த்து எல்லா நடிகர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. முக்கியமா அஜித் சார் கொடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து நல்லாவே இருக்கு, நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ இது மகிழ் திருமணி அவர்கள் வந்து ஸ்கிரீன் பிளே பயங்கரமா பண்ணியிருப்பாருன்ட்டு நாம நம்புறோம். ஏன்னா கதை கணிக்க கூடாதுன்ற விஷயத்துல வந்து கரெக்டாவே இருக்காரு. ஸோ சேசிங் ரிவெஞ்ச் இதே தான் இந்த படம் ஃபுல்லா இருக்கும் அப்படின்ட்டு தான் நம்மளுக்கு தெரியுது. இந்த படம் வந்து பொங்கலுக்கு விடுறதா அபிஷியலாவே சொல்லிட்டாங்க. அப்ப வந்து குட் பேட் அக்லி அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது, வா. இந்த பொங்கல் கண்டிப்பா தலை பொங்கலா தான் இருக்குன்றது மாற்று கருத்தே இல்லை. நம்ம அதிகமா நம்ம எக்ஸ்பெக்டேஷன் பண்றதும் கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஏன்னா ஏற்கனவே பெரிய படங்களோட ரிசல்ட் வந்து அப்படி பண்ணியிருக்காங்க. அந்த பாயா இருக்கணும்டா. பொங்கல் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த படம் வேற லெவல்ல கண்டிப்பா இருக்கும். என் கடைசி நம்பிக்கை அஜித் சார் தான் இருக்கிறாரு அப்படின்ட்டு நம்ம நம்புவோம். மேலும் சினிமா தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டாடா பாய்.